ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு saree எடுக்கிறோம். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? அந்த பர்ட்டிகுலர் பெர்சனோட நம்ம எப்படியா போராட்டம் பண்ணி நம்ம அந்த சாரியை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறோம் அப்படின்ற வீடியோ ஃபுல் டீட்டெயில் நான் சொல்ல போறேன். அதாவது வந்து சாரியோட ரிவ்யூ மட்டும் தான் நம்ம கொடுக்குறாங்க. எல்லா ரிவ்யூவர்ஸுமே வந்து இந்த இன்ஸ்டாகிராமர் கிட்ட சாரி வாங்கினேன், அங்கேருந்து வாங்கினேன், ப்ராடக்ட் நல்லா இல்லை, அண்ட் வந்து ப்ராடக்ட் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது ஃபுல்லாக டேமேஜாக இருக்கு இப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து நானே வந்து லாஸ்ட் வீடியோலாம் வந்து கிருத்திகா கிட்ட சாரி வாங்கியிருக்கேன். கிருத்திகா அவங்கள்ட்ட இருந்து ப்ராடக்ட் வரதுக்குள்ள ஒரு ஷார்ட் வீடியோவுமே போட்டுட்டேன் டக்குன்னு. ஏன்னா வந்து அவங்கள்ட்ட அந்த நம்ம பேசுற அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து அதுக்குள்ளே நமக்கு டென்ஷன் ஆயிடுது. ஸோ அதனால வந்து டக்குன்னு நம்ம அந்த ஒரு கோபத்துல வந்து டக்குன்னு ஒரு வீடியோ போட்டு விட்டேன், மக்கள் வந்து ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா பிஹைண்ட் தி ஸ்டோரி என்னன்னு நம்ம டீட்டெயிலா சொல்லணும். என்னன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் கிட்ட வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்றது, அவங்க வந்து மெசேஜ் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போடுறாங்க சாரி ஆடு. அதுல மெசேஜ் வந்து ஒரு சிலர் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து ஆன்ல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிருத்திகா ஆன்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலர் ஆன்ல வச்சிருக்காங்க. நிறைய பொட்டிக் நான் ட்ரை பண்ணேன். எனக்குமே லாஸ்ட் வீடியோல வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வைஷு பொட்டிக்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. வைஷு பொட்டிக்ல உள்ள போய் நான் ஃபர்ஸ்ட் எல்லாமே டீட்டெயில் பார்ப்பேன், என்ன சாரி இருக்கு, என்ன ரேஞ்ச், என்ன ரேட்ல இருக்கு அப்படின்னு. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது மற்ற இன்ஸ்டாகிராம்லயோட இந்த வைஷு பொட்டிக்ல வந்து எல்லாமே அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜோதிகா இன்ஸ்பயர் சாரியை எடுத்துக்கோங்களேன். ஜோதிகா இன்ஸ்பயர் சாரி வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே கிருத்திகா பொட்டிக்ல பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கிட்ட வந்து 999 அந்த ரேட்ல இருந்தது. ஸோ அதுக்கடுத்து வேற ஒரு பொட்டிக்லையும் பார்த்தா 999, 1150 அந்த ரேஞ்ச்ல வச்சிருந்தாங்க. இப்போ வைஷு பொட்டிக்ல வந்து 1250 வச்சிருக்காங்க பிளஸ் 100. அவங்க தெரியாது அவங்க டெலிவரி சார்ஜ் எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா சாரியோட ரேட் மட்டுமே 1250 வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மீஷோல கூட பார்த்திருக்கேன். மீஷோல 9 சம்திங் அந்த ரேட். ஸோ கிருத்திகாக்கும் மீஷோக்கும் 100 ருபீஸ் டிஃபரெண்ட். ஸோ வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வாங்கணும். அப்போ வைஷு பொட்டிக்ல வந்து இப்ப நம்ம கமெண்ட் சொல்றாங்கன்றதுக்காக நம்ம ஒரு சாரியை வாங்கி உடனே சாரி நல்லா இருக்கா அப்படின்னு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ரேஞ்ச் எல்லாம் எப்படி இருக்கு, மெட்டீரியல் எப்படி வரும், அவங்களோட சர்வீஸ் எவ்வளவு எப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துதான் ஒரு ரிவ்யூவர் கரெக்டா நம்ம பண்ணணும். மணி சேவ் பண்ணணும், நம்ம டைம் சேவ் பண்ணணும், ப்ராடக்ட் நல்ல மாதிரி வந்திருக்கா அப்படின்றதுல நம்மளுடைய டென்ஷனை குறைக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்து தான் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். இல்லைன்னா நம்ம ஈஸியாக கடையில் போய் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணியே ஒரு ப்ராடக்டை வாங்கிடலாம். ஸோ அதனால தான் நான் சொல்றேன். அதுவும் இல்லாம ஒரு இன்ஸ்டாகிராம்ல நம்ம பின்னாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படின்றதும் பிஹைண்ட் த ஸ்டோரி என்ன நடக்குது அப்படின்றத நான் ஃபுல்லா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். இப்ப கிருத்திகா கிட்ட நான் வந்து செகண்ட் 2-3 சாரி வாங்கியிருக்கேன். ஸோ அவங்க கிட்ட வந்து லாஸ்ட் டைம் வாங்கும்போது டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ செகண்ட் சாரி வாங்கும்போது வந்து என்ன நடந்ததுன்னா, நான் ஆர்டர் போட்டுட்டேன் சாட்டர்டே. சண்டே ஃபுல்லா நான் ஃப்ரீ அப்படின்ட்டேன். மண்டே வந்து அவங்கள்ட்ட கேட்டேன் டிஸ்பேச் ஆயிடுச்சா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அது வரைக்குமே அவங்க வந்து நம்ம ஹாய்ன்னு போட்டு இந்த சாரி ஹாய்ன்னு போட்டா உடனே ரெஸ்பாண்ட் ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது நம்ம என்ன சாரி செலக்ட் பண்ணிருக்கோமோ அதோட போட்டோவை நம்ம அவங்களுக்கு அனுப்புறோம். அனுப்புன உடனே இருக்கு இல்ல அதை வந்து உடனே சொல்றாங்க, அவைலபிள், நாட் அவைலபிள், சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. சரி ஓகே, அந்த ப்ராடக்ட் இருக்கு நம்ம போட்டோ போட்ட உடனே அவங்கள்ட்ட அவைலபிள்னா உடனே வந்து அந்த கியூஆர் கேலரி கியூஆர் போட்டோவே அனுப்பிடுறாங்க. உடனே வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்த அவங்க கிட்ட இருந்து ஒரு பதில் வரும். ஸோ அந்த மாதிரி அப்ப நம்ம அந்த சாரியோட டீட்டெயில் என்ன ஏது நம்ம அதை கேட்கறதுக்குலாம் அவங்க சாரி எப்படி இருக்கும், என்ன மெட்டீரியல், என்ன ரேட், ஓகே நம்ம பார்த்துட்டு தான் உள்ள வரும். பிளஸ் எஸ் போட்டுருவாங்க, ஷிப்பிங் சார்ஜ் 100 மேம், அது கண்டிப்பா அவங்க போட்டுருவாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் பத்தி டீட்டெயில்லாம் கேட்கறதுக்குலாம் அவங்க கிட்ட அவ்வளவு பொறுமை இல்லை. ஏன்னா நம்ம ஒரு சாரி தான் ஆர்டர் பண்றோம், அவங்க ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் வந்துட்டு இருக்கும் அட் அ டைம். நம்ம போடுற அதே டைம்ல ஒரு 10 பேர் கூட மெசேஜ் பண்ணிருக்கலாம், இது வேணும் அது வேணும். ஸோ அது மாதிரி நான் வந்து அப்படிதான் பாசிட்டிவா திங்க் பண்ணிக்கிறதுங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் தான் நினைச்சேன், ஸோ இந்த டைம்ல இவங்க இத்தனை பேர் பண்ணணும். அந்த கியூஆர் அமௌண்ட், அந்த கியூஆர் நம்ம ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் அனுப்பின உடனே செக்கிங் மேம்னு போட்டுட்டு ஒரு 1 hour 2 hour சம்டைம்ஸ் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வருது. ஸோ அன்னைக்கு வந்து ஒரு 2 hours கழிச்சு தான் நமக்கு அந்த ப்ராடக்டை அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. கன்ஃபார்ம் ஆர்டர் நம்பர்னு சொல்லிட்டு கேபிக்யூ சம்திங் அந்த மாதிரி அவங்களுடைய ஒரு கோட் நம்பர் நமக்கு அனுப்பி விட்டுறாங்க. அந்த கேபிக்யூ வச்சுக்கிட்டு நம்ம வந்து
அவங்கள திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேம் இதை டெலிவர் பண்ணிட்டீங்களா, இதை டெலிவர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பண்ணணும் போல இருக்கு. எனக்கு அப்போ தெரியல. அந்த கேபிக்யூ வந்ததுக்கு அப்புறம் நமக்கு டெலிவர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு 2 நாள் ஆச்சு அவங்க டெலிவர் பண்ணல. அதுக்கப்புறம் நான் திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணேன், என்ன ஆச்சு எனக்கு வரலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்பாண்டே பண்ணாம இருந்தாங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. நான் போட்ட வாய்ஸ் மெசேஜ் அண்ட் மெசேஜ் எல்லாமே நான் சைட்ல கொடுக்குறேன் பாருங்க, அதெல்லாம் பாக்குறாங்க. டபுள் டிக் வருது, ப்ளூ டிக் வருது. வந்ததுக்கு அப்புறமும் அவங்க ரெஸ்பாண்டே பண்ணாம இருக்காங்க. ஸோ அவங்க பிஸியா இருந்திருக்காங்க. சம் அதர் கால்ஸ், சம் அதர் மெசேஜ் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ சென்னை ஃபுல்லாவே அவங்கள தெரியும், அவ்வளவு பெரிய பொட்டிக் வச்சிருக்காங்க, எக்ஸ்போ போடுறாங்க. நம்ம அதை தான் கொஞ்சம் ப்ராடா திங்க் பண்ணிக்கணும். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணாங்க. ரிப்ளை என்ன பண்ணாங்கன்னா, மேம் இன்னும் டிஸ்பேச் ஆகல, நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பதான் எனக்கு ஒரு மனசு நிம்மதியாச்சு. ஏன்னா 1550 ருபீஸ் கொடுத்துருக்கோமே, என்னடா இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலையே, ஃபர்ஸ்ட் சாரி நல்லா அனுப்புனாங்களே, செகண்ட் சாரி இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ஒரு மன வருத்தம். ஸோ இந்த மாதிரி எங்களுக்குள்ள பேச்சு போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் அவங்க எனக்கு மேம் டெலிவர் பண்ணியாச்சு, இதுதான் உங்களுடைய ட்ராக்கிங் நம்பர்னு சொல்லிட்டு ட்ராக்கிங் நம்பர் ஸோ கொரியர் ஆஃபீஸ்க்கு நீங்க கால் பண்ணி ட்ராக்கிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு ட்ராக்கிங் நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ட்ராக்கிங் எல்லாம் பண்ணலைங்க. நம்ம அதுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராக்கிங் கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு டைம் ஆகுது. ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா ரிலாக்ஸா நம்ம அந்த இதை மூவ் பண்ணியிருக்கணும். ஸோ நான் கொஞ்சம் குயிக்கா பண்ணிட்டேன். அதனாலதான் அந்த ஷார்ட் வீடியோ கொஞ்சம் நெகட்டிவா ஆயிடுச்சு. அதை நான் ஆனா இவங்க கிட்ட ஒரு விஷயம், எனக்கு கிருத்திகா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் வாய்ஸ் மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் போட்டிருந்தேன். நீங்க பாக்கலன்னா நான் எப்படி, நீங்க எவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருந்தா நாங்க ஆர்டர் கொடுப்போம், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒரு பொட்டிக் வச்சிருக்கோங்க, இப்படி நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாவே நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும், நம்ம மெசேஜ பார்த்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க கோவப்படாம அவங்க ரிப்ளை பண்ணாங்க. கஸ்டமருக்கு நல்ல ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அவங்க ஒரு கரெக்டான ஒரு பிசினஸ் மேனா எனக்கு தோணுச்சு. ஸோ இவங்க கிட்ட ஹானஸ்டா வாங்கலாம். ஸோ இவங்க ஏமாத்த மாட்டாங்க, ஏமாத்தாத பர்சன். ரிப்ளை வரும், கொஞ்சம் லேட்டா வரும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இதாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் தப்பான ஒரு ஷார்ட் போட்டுட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி ஓகே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நான் அதை விட்டுட்டேன். ஆனா அது அவங்க கண்ணுக்கும் பட்டாலும் கூட அவங்க அதை நெகட்டிவா எடுத்துக்காம, சரி ஓகே இவங்க சின்ன சேனல்காரவங்க தான், சரி எப்படியோ ஒண்ணு போடட்டும், அதாவது அவங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் கிருத்திகா கிட்ட இருக்கு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். அதுக்கப்புறம் அந்த சாரி அவங்க எனக்கு ட்ராக் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுநாளே நான் ரிசீவ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டு விட்டுட்டேன். அதான் போட்டிருந்தாங்க இல்லையா, ஓப்பன் வீடியோ வேணும் அப்படின்னு. ஸோ அதனால ஓப்பன் வீடியோ பண்ணி போட்டு அனுப்பிட்டேன். அவங்க ஓப்பன் பண்ணாங்களா, பார்த்தாங்களா நம்ம வீடியோவை, ஒண்ணுமே தெரியாது. என்னோட சேனல் வச்சிருக்கேன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. நான் என்னோட ஃபர்ஸ்ட் சேனலுக்கு ஸ்வீட்டி ராதிகா சேனல் நான் அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அவங்க பார்த்திருந்தாங்க, அந்த சேனல் அவங்க பார்த்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இப்படி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ செகண்ட் சேனல் விஷயம்னா போடல, ஓப்பன் வீடியோ மட்டும் சாரி வீடியோ அனுப்பிவிட்டேன், அவ்வளவுதான். ஸோ இதுதாங்க பிஹைண்ட் த ஸ்டோரி. மற்ற இன்ஸ்டாகிராம்லாம் நான் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தேன், அவங்கள்ட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்லை. கமெண்ட், அதாவது இன்ஸ்டாகிராம் கமெண்ட் பண்ணா அதுக்கு ரிப்ளை இல்லை, டிஎம் பண்ணாலும் ரிப்ளை இல்லை, வாட்ஸ்அப் குள்ள போய் ஹாய்ன்னு போட்டா சுத்தமா ரிப்ளை இல்லை. கோவை ஷாப்பிங்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு நான் ப்ராடக்ட் எல்லாம் நான் போட்டோ எல்லாம் அனுப்பிட்டே இருக்கேன், ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸும் இருக்காங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிறைய இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் சாரி விற்கிறாங்கன்றதுக்காக எல்லார்கிட்டையும் போய் நீங்க பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போயிடாதீங்க. ஸோ பர்டிகுலர் பர்சன் நம்ம ஹாய்ன்னு சொன்னா உடனே எஸ் மேம் போடுறவங்களை மட்டும் பார்த்து கரெக்டா நல்ல ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்து செலக்டடா நீங்க எடுத்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ரிவ்யூ கண்டிப்பா பாருங்க, ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க மூவ் பண்ணுங்க, அவ்வளவுதாங்க. கிருத்திகா பொட்டிக்ல நான் எப்படி எங்களோட கான்வர்சேஷன் போச்சு அப்படின்ற பிஹைண்ட் த ஸ்டோரி இதுதான். இப்ப நான் ரீசெண்டா இன்னொரு சாரி கூட நான் ஆர்டர் போட்டிருக்கேன். கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த சாரி, டோலா சில்க் சாரி. அதுவுமே ஆர்டர் போட்டிருக்கேன். நேற்று தான் அவங்க கன்ஃபர்மேஷன் நம்பர் கொடுத்தாங்க. இன்னும் கொரியர் பண்ணலன்னு நினைக்கிறேன். கொரியர் பண்ணுவாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளவுதாங்க. ஹானஸ்டான பர்சன் கிட்ட நம்ம வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்க சாரி ரிவ்யூ, இன்ஸ்டாகிராம் பர்சன் கரெக்டா என்ன எல்லாமே பாருங்க. ரேட் நல்லா பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம பணத்தை இழந்துடக்கூடாது. எல்லாமே நம்ம 4 பக்கமும் ஆராய்ச்சி பார்த்துட்டு தான்
இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா, இன்ஸ்டாகிராம் இந்த பர்சன் ஹானஸ்டா இருப்பாங்களா, என்ன ஏதுன்னு டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோ எல்லாம் பார்க்கணும், நல்ல நல்ல கண்டென்ட் பார்க்கணும், அண்ட் ஹானஸ்ட் ரிவ்யூ எல்லாம் தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை.